சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் தான் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகே எக்கோ மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க டெல்டிக் இவி அப்படிங்கிற மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனத்துடைய டீலர். இங்கே சில 2 மாடல்கள் இருக்குது. அந்த மாடல்களை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் இந்த தீபாவளியை நீங்கள் கொண்டாடுங்க. டெல்டிக் இவி நிறுவனம் டெல்லியை சேர்ந்த மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனம். இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பிளான் மேற்கு வங்காளத்தில் இருக்குது. டெல்டிக் இவி நிறுவனம் பிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய கிளை நிறுவனம். இந்த பிஎம்ஏ நிறுவனத்தை 1920 தொடங்கினாங்க. இந்த பிஎம்ஏ குரூப் நிறுவனம் இரும்பு, சிமெண்ட், ஃபெரஸ் மெட்டீரியல், ரிஃப்ராக்டரிஸ் இந்த மாதிரியான பொருட்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். டெல்டிக் இவி நிறுவனத்துடைய ஷோரூம் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், திருச்சி, கரூர், செங்கல்பட்டு மாதிரியான இடங்களில் இருக்குது. இந்த நிறுவனம் இதுவரைக்கும் ட்ரிக்ஸ், காஸ்டா, ஈசெட், ரீகல் இந்த மாதிரியான மாடல்களை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சேனலில் ட்ரிக்ஸ் மற்றும் காஸ்டா மாடலை பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் ட்ரிக்ஸ் மாடல் பற்றின ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டெல்டிக் இவி நிறுவனத்துடைய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஷோரூமான விகே எக்கோ மோட்டார்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஷோரூம் ஓனருடைய அப்பா தான் இந்த வாகனங்களுடைய சர்வீஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்களாம். ஐயாவுடைய பெயர் திரு பி விஜயகுமார். இவங்களுக்கு 35 வருடங்களுக்கும் அதிகமாக மெக்கானிக்கில் அனுபவம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐயா தஞ்சாவூர் மெக்கானிக் அசோசியேஷன்ஸில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோரூம் ஓனருக்கு எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் குறிப்பிட்ட வருடங்கள் அனுபவம் இருக்குது. இவங்க 2 பேருக்குமே மெக்கானிக்கல் ரிலேட்டடாகவும் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாகவும் அனுபவம் இருக்கிறதுனால சர்வீஸ் நல்லா பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கஸ்டமர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அக்சசரிஸ்லேயும் நாங்கள் மாற்றம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கூடுதலாக எந்த கட்டணமும் வாங்குறதில்ல அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. விகே எக்கோ மோட்டார் ஷோரூமுடைய லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ட்ரிக்ஸ் வாகனத்துடைய லுக்வைஸ் ரிவ்யூ பார்க்கலாம். டிஆர்எல் கண் வடிவத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்துக்கு பழுப்பு மற்றும் கருப்பு கலந்த கலவையில் ஃபினிஷிங் நல்லா இருக்குது. இந்த வாகனத்துக்கு ஒரு ஸ்டைலிஷான எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கான டிசைன் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரியான டிசைன் ஃபியூச்சர்ஸ்லாம் இந்த வாகனத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்தில் லெக்ரூம் ஸ்பேஸ் போதுமான அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. பில்லியன் ஃபுட்ரஸ் நார்மல் டைப்பில் லெக்ரூம் ஸ்பேஸோட இன்டகிரேட்டடாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு போக லேடிஸ் ஃபுட்ரஸ் டைப்லையும் கொடுத்துருக்குறாங்க. சீட்டோட குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா பில்லியன் மற்றும் ரைடர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து பயணம் பண்ணுற மாதிரி நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. சீட்டுக்கு பின்னாடி பில்லியன் சப்போர்ட்டுக்காக கிராப் ரெயில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனம் ஒரு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வாகனம் அப்படிங்கிறதுனால இந்த வாகனத்துக்கு பின்புறம் டெல்டிக் இவி அப்படிங்கிற க்ரீன் பிளேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த சீட்டோட நீளத்தை விட இன்னும் நீளம் அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அவங்க தனி சீட் அரேஞ்ச்மெண்ட்டாகவே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஷோரூம் தரப்புலேருந்து. இந்த தனி சீட் அட்டாச்மெண்ட்டை பயன்படுத்தி 1 இன்ச் அளவுக்கு நீளத்தை அதிகப்படுத்த முடியுமா. வாகனத்துடைய பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிஎல்டிசி ஹப் மோட்டர் கொடுத்துருக்குறாங்க. பின்புற சஸ்பென்ஷனாக டுவெல் காயில் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. வாகனத்தை சுற்றி பம்பர் வர்றதுனால அதிலே பில்லியன் ஃபுட்ரெஸ்ட் வாகனத்துக்கு வலதுபுறம் கொடுத்துட்றாங்க. பின்புற பிரேக்கிங் சிஸ்டமாக ட்ரம் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டைல் பேனலில் சீட்டுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. யூட்டிலிட்டி பாக்ஸில் ஹேண்ட்பேக், வாட்டர் கேன், புத்தகங்கள், சார்ஜர் இந்த மாதிரியான பொருட்கள் வைக்கிற அளவுக்கு போதுமான இடவசதி கொடுத்துருக்குறாங்க. யூட்டிலிட்டி பாக்ஸில் லைட்டும் கொடுத்துருக்குறாங்க. சீட்டுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் இன்லெட் கொடுத்துருக்குறாங்க. வாகனத்துடைய முன்புற சஸ்பென்ஷனாக டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. முன்புற பிரேக்கிங் சிஸ்டமாக ட்ரம் பிரேக்கிங் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் பாரோட இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா ஹை பீம், லோ பீம், டர்ன் சிக்னல், ஹார்ன்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் பாரோட வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா லைட் ஆன் ஆஃப், ஹார்ன், செல்ஃப் ரிப்பேருக்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்குறாங்க.
ஸ்பீடோமீட்டரில் எவ்வளோ ஸ்பீடில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், எத்தனை கிலோமீட்டர் இது வரைக்கும் பயணம் பண்ணிக்கிறோம், லைட்டோட ஸ்டேட்டஸ் என்ன, ஹை பீமா லோ பீமா, அப்புறம் சார்ஜிங் லெவல் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸ்லாம் இண்டிகேட் பண்ணுறாங்க. இந்த வாகனத்தில் கீழே சென்ட்ரிக்காக ரிமோட் லாக்கிங் கொடுத்துருக்குறாங்க. மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கான யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்தை சார்ஜ் பண்ணுறதுக்காக 60 வோல்ட் 6 ஆம்ப்ஸ் திறன் கொண்ட சார்ஜரை நிறுவனத்தின் தரப்புலேருந்து கொடுக்குறாங்க. இந்த சார்ஜரில் வோல்டேஜ், ஆம்பியர், எவ்வளோ நேரமாக நம்ம சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், எவ்வளோ சார்ஜிங் சதவீதம் சார்ஜ் ஆகிருக்கு, இந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இது உண்மையிலே நம்ம சார்ஜ் பண்ணும்போது பயனுள்ளதாக இருக்கும். அப்போனா தான் நமக்கு தெரியும் எவ்வளோ சதவீதம் சார்ஜ் ஏறி இருக்குது, அதே மாதிரி எவ்வளோ நேரம் ஒரு தடவை முழுமையாக சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது. இந்த ட்ரிக்ஸ் வாகனத்துடைய ஸ்பெசிஃபிகேஷன் ரிலேட்டடான ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ட்ரிக்ஸ் வாகனத்தில் 2 விதமான வேரியண்ட் இருக்குது. முதல் வேரியண்ட்டுடைய ரேஞ்ச் 70 கிலோமீட்டர், இரண்டாவது வேரியண்ட்டுடைய ரேஞ்ச் 100 கிலோமீட்டர். இந்த வாகனத்துடைய அதிக வேகம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வாகனங்களுடைய அதிக வேகம் எந்த அளவுக்கு நாம் ஸ்பீடு இருக்குமோ அந்த வேகத்தை கொடுத்துருக்குறாங்க இந்த வாகனத்துக்கு. இந்த வாகனத்தில் ஸ்பீட் மோடு அப்படின்னு எதுவுமே கிடையாது, ஒரே ஸ்பீட் மோடு தான். 70 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய வேரியண்ட்டுடைய பேட்டரி பேக்கோட கெப்பாசிட்டி 60 வோல்ட் 26 ஆம்பியர் அவர். 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்கோட கெப்பாசிட்டி 60 வோல்ட் 34 ஆம்பியர் அவர். இந்த பேட்டரி பேக் லித்தியம் அயன் NMC வகையை சார்ந்தது. முதல் வேரியண்ட்டுடைய பேட்டரி பேக்கை முழுமையாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 மணி நேரங்கள்லேருந்து 4 மணி நேரங்கள் டைம் எடுத்துக்கும். இரண்டாவது வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்கை முழுமையாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 மணி நேரங்கள்லேருந்து 5 மணி நேரங்கள் டைம் எடுத்துக்கும். இந்த வாகனத்தில் BLDC ஹப் மோட்டரை பொறுத்திருக்கிறாங்க. இதோடைய கெப்பாசிட்டி நான் ரிஜிஸ்ட்ரேஷன் நாம்ஸ் படி கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனம் 175 கிலோகிராம் வரைக்கும் எடை தாங்கக்கூடியது. நீலம், சிவப்பு, பழுப்பு, வெள்ளை மாதிரியான வண்ணங்களில் இந்த வாகனங்கள் கிடைக்குது. இந்த நிறுவனம் வாகனத்துக்கு 1 வருடம் உத்திரவாதமும் பேட்டரி பேக்குக்கு 3 வருடங்கள் உத்திரவாதமும் கொடுக்குறாங்க. ஷோரூம் தரப்புலேருந்து இந்த பேட்டரி பேக்கோட உத்திரவாதத்தை ரீப்ளேஸ்மெண்ட் உத்திரவாதமாக மாற்றி தராங்க. இந்த வாகனத்தில் இருக்கிற பிரேக்கிங் சிஸ்டமை CBSன்னு சொல்லக்கூடிய காம்பினேஷன் பிரேக்கிங் சிஸ்டமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்தை பஜாஜ் ஃபினான்ஸ், பேடைல், ஜஸ்ட் மணி, HDFC மூலியமாக மாதத்தவணை முறையிலையும் வாங்கிக்கிட முடியும். லைட்டிங் சிஸ்டம் எல்லாமே LEDயில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்துடைய பேட்டரி பேக்கை ஃபிக்ஸ்டாக வச்சுருக்குறாங்க. இப்போ கஸ்டமர் இந்த ஃபிக்ஸ்டு பேட்டரி பேக் ஆப்ஷனை ரிமூவபிள் பேட்டரி பேக் ஆப்ஷனாக மாற்றி தரணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கனாலும் ஷோரூம் தரப்புலேருந்தே அந்த ஆப்ஷனையும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. 70 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய வேரியண்ட்டுடைய ஆன்ரோட் ப்ரைஸ் 79,000 ரூபாய். 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய வேரியண்ட்டுடைய ஆன்ரோட் ப்ரைஸ் 89,000 ரூபாய். ஷோரூம் தரப்புலேருந்து தஞ்சாவூர் மாவட்டம் மூலியமாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்களாம். முதல் 3 சர்வீஸ் இலவச சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாகனத்தில் கீழே சென்ட்ரி, ஆன்டி தெஃப்ட் அலாம், ரிமோட் லாக், ரிப்பேர் சுவிட்ச், USB சார்ஜர், ரிவர்ஸ் மோட்லாம் ஃபியூச்சராக கொடுத்துருக்குறாங்க. இவங்க மின்சார வாகனங்களை பழுது பார்க்கறதுக்கான EV ஒர்க் ஷாப்பும் தஞ்சாவூர்லேயே வச்சுருக்கிறாங்க. இந்த EV ஒர்க் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரிஸ் கார்னர் வாஹா பெட்ரோல் பங்குக்கு பக்கத்தில் இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் நீங்கள் VK எக்கோ மோட்டார்ஸோடு சேர்ந்து சப்டீலர்ஷிப்பும் பண்ண முடியும். நீங்கள் சப்டீலர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வசிக்கிறவராக இருக்கணும். முதலீடு 2,50,000 ரூபாய், ஏரியா 200 சதுரடி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மின்சார வாகனங்கள் மற்றும் மெக்கானிக் சம்பந்தமாக பேசிக்கான நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரிக்ஸ் வாகனத்துடைய ரைடிங் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். பிக்கப் ஸ்மூத்தாக இருக்குது, டிரைவிங் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது, டேர்னிங் ஸ்டெபிலிட்டியும் டேர்ன் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. சஸ்பென்ஷன் நல்லா இருந்தது. சீட்டோட குவாலிட்டி நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து பயணம் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பிரேக்கிங் ஓகே. இந்த வாகனத்துடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சீட்டோட ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்படி ரொம்ப சீட்டு உயரமாக இருந்துகிட்டே நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா லாங் ட்ராவல் போகும்போது கொஞ்சம் முதுகு வலிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு ஷோரூம் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டோட ஹைட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்.